சுவாதி கொலையாளி ராம்குமார் நெல்லை பாளையங்கோட்டையிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக சென்னைக்கு கொண்டு வரப்பட்டார். தற்போது அவர் ராயப்பேட்டை மருத்துவமனையில் சிகிச்சை அவருக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்த நேரடி தகவல்களை அங்குள்ள எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, ராம்குமாரோட உடல்நிலை இப்ப எப்படி இருக்கு? நேற்று மாலை 5 மணிக்கு நெல்லை பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையிலிருந்து கொண்டுவரப்பட்ட ராம்குமார் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையின் பின்புறம் இருக்கக்கூடிய இங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சரியாக 4:40 மணி அளவில் ராம்குமார் இங்கு கொண்டு வரப்பட்டார். அந்த நேரத்தில் இங்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. குறிப்பாக தற்பொழுதும் மருத்துவமனை மிகவும் பரபரப்பாக இருக்கிறது. மிகவும் ஒரு முக்கியமான வழக்கில் குற்றவாளி கொண்டு வரப்பட்டு இங்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நாம் தற்பொழுதைக்கு மருத்துவத்துறை தரப்பில் பார்க்கும் பொழுது, அதாவது ராம்குமார் பிடிபட்ட பொழுது கழுத்தை அறுத்து கொண்டார். எனவே அவருக்கு அங்கே சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது. இங்கு கொண்டு வரும் பொழுது உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன மருத்துவமனையில். அந்த மருத்துவமனையில் செய்யப்பட்டிருந்த ஏற்கனவே மருத்துவர்கள் தயார் நிலையில் இருந்ததால் கொண்டு வரப்பட்டவுடன் அங்கு அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற்று வருகின்றன. ராஜா, மருத்துவர்கள் ராம்குமாருக்கு சிகிச்சை அளிக்க தொடங்கிட்டாங்களா? அவருக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்பட இருக்கு? அதாவது தயார் நிலையில் மருத்துவர்கள் இருந்தார்கள். இன்று காலை இங்கு வந்தவுடனேயே மருத்துவ பரிசோதனையானது துவங்கிவிட்டது. இங்கு 25வது வார்டில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அங்கு ராயப்பேட்டை மருத்துவமனையினுடைய ஆய்வாளர் மயில்வாகனம் தலைமையிலான மருத்துவ குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். இதனுடைய முடிவுகள், அதாவது குற்றவாளி ராம்குமாரினுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது, அவருடைய காயத்தினுடைய தன்மை என்ன என்பது குறித்தெல்லாம் 9 மணிக்கு தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அதாவது நீதிமன்றத்தில் முன்பு அவர் மேஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தப்பட வேண்டியது இருப்பதால் இந்த 9 மணிக்கு வரக்கூடிய மருத்துவ பரிசோதனையினுடைய அறிக்கையை பொறுத்து அடுத்த கட்டம் நடைபெறும் என தெரிய வருகிறது. ராஜா, இந்த நிலையில ராயப்பேட்டை மருத்துவமனையில பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? ராஜா, குறிப்பாக இன்று காலை அவர் வரும்பொழுது 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்கு குவிக்கப்பட்டிருந்தனர். பாதுகாப்பை பொறுத்தவரை இந்த வழக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கு. பல்வேறு திருப்பங்கள் பரபரப்புகளுக்கு இடையே நடந்து வரக்கூடிய ஒரு வழக்கு. இங்கு கொண்டு வரக்கூடிய இந்த சுவாதி கொலை குற்றவாளியான ராம்குமாருக்கு கூடுதல் பாதுகாப்பு, அதாவது வேறு யாரும் இங்கு உள்ளே நுழைய முடியாதபடி இங்கு பாதுகாப்புகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. நேற்று இரவே இந்த இடத்தை இணை ஆணையர் வந்து ஆய்வு செய்திருந்தார். காலையும் ஒரு துணை ஆணையர் மயிலாப்பூர் டிசி தலைமையிலான காவல்துறையினர் ஆய்வு செய்திருந்தனர். நான் பார்க்கலாம், இப்பொழுதும் இங்கு யாரும் செல்ல முடியாதபடி, அதாவது தேவையில்லாத நபர்கள் இங்கு வராதபடியும், அதே போன்று இங்கு இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு பிரச்சனை ஏற்படாதபடியும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இதனிடையே இன்றைக்கு அந்த மேஜிஸ்ட்ரேட்டினுடைய முன்னிலையில் ஆஜர்படுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அதாவது நேற்று நெல்லையில் ஆஜர்படுத்தப்பட்ட பொழுது 24 மணி நேரத்திற்குள் எழும்பூர் 14வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் முன்பாக ஆஜர்படுத்துவதாக காவல்துறையினர் தெரிவித்து அதற்கான அனுமதி பெற்றிருந்தனர். அதுவும் இன்று நடைபெற இருக்கின்றது. ஒன்று, இங்கு மேஜிஸ்ட்ரேட் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இன்று காலை இங்கு கொண்டு வரப்பட்ட பொழுதும் அவர் ஸ்ட்ரக்சரில் தான் கொண்டு செல்லப்பட்டார். எனவே ஒருவேளை இவர் அதற்கான முழு உடல் தகுதி பெறவில்லை என்றால் இங்கிருந்து தற்பொழுது எழும்பூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றமானது சென்ட்ரல் அருகே இருக்கக்கூடிய அள்ளிக்குளம் பகுதியில் நடைபெற்று வருகிறது. அங்கு கொண்டு செல்வதற்கு ஏதுவாக இல்லாத பட்சத்தில் மேஜிஸ்ட்ரேட் இங்கு வந்து விசாரணை நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன.